ஓம் சாந்தி 7/4/2021 சாக்கார முரளி. இன்று பாபா கூறுகிறார், இனிமையான குழந்தைகளே, தந்தை தூர தேசத்தில் இருந்து குழந்தைகளாகிய உங்களுக்காக புதிய ராஜ்யத்தை ஸ்தாபனை செய்வதற்காக வந்திருக்கிறார். இப்போது நீங்கள் சொர்க்கத்திற்கு தகுதியானவர்களாக மாறிக்கொண்டிருக்கிறீர்கள். கேள்வி: எந்த குழந்தைகளுக்கு சிவ் பாபா மீது அசைக்க முடியாத நம்பிக்கை இருக்கிறதோ அவர்களின் அடையாளம் என்ன? பதில்: எந்த கட்டளை கிடைத்தாலும் சிரம் மேற்கொண்டு அவர்கள் கண்ணை மூடிக்கொண்டு பாபாவின் ஸ்ரீமத் படி நடந்து கொண்டே இருப்பார்கள். இதில் எந்த நஷ்டமும் ஏற்பட்டுவிடக் கூடாது என்ற சிந்தனை அவர்களுக்கு ஒருபோதும் வராது. ஏனென்றால் அப்படிப்பட்ட நிச்சய புத்தியுடைய குழந்தைகளுக்கு தந்தை பொறுப்பாவார். அவர்களுக்கு நிச்சயத்தின் பலன் கிடைத்து விடுகிறது. மனநிலை ஆடாததாக, அசையாததாக மாறிவிடுகிறது. இந்த முரளில பாபா என் மீது உங்களுக்கு அசைக்க முடியாத நம்பிக்கை இருக்கணும்னு சொல்றார். நிச்சயத்தினால் கூட பாவ கர்மங்கள் அழிந்து போகும் அப்படின்னு சொல்றார். அதே நேரத்தில் பலமும் கிடைக்கும். ஆகையால சிவ் பாபா பிரம்மா மூலமாக என்னென்ன டைரக்ஷன்ஸ் கொடுக்குறாரோ கண்ணை மூடிட்டு அதன்படி நடக்கணும் அப்படின்றார். இதனால ஏதாவது நஷ்டம் ஏற்படுமோ அப்படின்ற அந்த எண்ணம் கூட வரக்கூடாது. ஏன்னா அப்படியே நஷ்டம் ஏற்பட்டாலும் அதுக்கு பொறுப்பு யாரு? சிவ் பாபா தான். ஆகையால கவலைப்படாதீங்க அப்படின்றார். தூய்மை ஆகுவதற்கு வேற எந்த வழியும் இல்லை, இந்த ஒரு வழிதான் என்று அனைவருக்கும் நீங்கள் புரிய வைக்கணும். இந்த ரகசியம் மனிதர்களுக்கு தெரிஞ்சிடுச்சுன்னா அப்போ கங்கைக்கெல்லாம் போய் குளிக்கிறதுக்கோ அல்லது திருவிழாக்களுக்கோ போக மாட்டாங்க. ஆகையில புரிய வைக்கிறது உங்களுடைய பொறுப்பு அப்படின்றார். வரதானத்தில் சகஜ யோகம் உங்களுடைய நேச்சுரல் நேச்சர் ஆயிடணும் அப்படின்றார். அப்போ நான் என்ன செய்கிறது, எப்படி யோகா செய்கிறது, இந்த விஷயங்கள் எல்லாம் முடிஞ்சிடும். அப்போ ஒவ்வொரு சப்ஜெக்ட்லேயும் பர்ஃபெக்ட் ஆகிடுவோம். பர்ஃபெக்ட் என்ற வார்த்தைக்கு பாபா விளக்கம் கொடுக்குறார். நோ எஃபெக்ட், நோ டிஃபெக்ட். அதாவது எந்த பிரபாவத்திலையும் வரமாட்டீங்க, எந்த தாக்கமும் ஏற்படாது, அதே நேரத்தில் எந்த ஒரு குறைபாடுகளும் இருக்காது. முரளியின் பாடல்: தாயும் நீயே, தந்தையும் நீயே. ஓம் சாந்தி. யாருடைய மகிமையை கேட்டீர்கள்? அவரை குழந்தைகளாகிய உங்களைத் தவிர உலகத்தில் வேறு யாரும் அறியவில்லை. இதுதான் உயர்ந்ததிலும் உயர்ந்த தந்தையின் மகிமையாக இருக்கிறது. உயர்ந்ததிலும் உயர்ந்தவர் ஒரே ஒரு தந்தைதான். ஆனால் தந்தையின் அறிமுகத்தை யார் கொடுப்பது? அவரே ஆத்மா மற்றும் தன்னுடைய அறிமுகத்தை கொடுக்கிறார். எந்த ஒரு மனிதருக்கும் ஆத்மாவை பற்றிய அறிமுகம் இல்லை. மகானாத்மா, ஜீவாத்மா என்றெல்லாம் சொல்கிறார்கள். எப்போது ஷரீரம் விடுகிறார்களோ அப்போது ஆத்மா சென்று விட்டது, ஷரீரம் பிணமாகிவிட்டது என்றும் சொல்கிறார்கள். இருந்தாலும் ஆத்மாவை பற்றிய யதார்த்தமான ஞானம் இல்லை. ஆத்மா அழியாதது. ஆத்மா நட்சத்திரம் போல் இருக்கிறது. அது மிக சூட்சுமமாக இருக்கிறது. இந்த கண்களுக்கு பார்ப்பதற்கு தெரிவதில்லை. அனைத்து செயல்களையும் ஆத்மாதான் செய்கிறது. ஆனால் அடிக்கடி தேக அபிமானத்தில் நான் இன்னார், நான் இதை செய்கிறேன் என்று சொல்கிறார்கள். ஷரீரம் வெறும் ஆர்கன்ஸ் தான். அதாவது ஷரீரம் வெறும் உறுப்புகள்தான். ஷரீரம் என்றால் அசெம்பிளேஜ் ஆஃப் ஆர்கன்ஸ் என்றும் சொல்லலாம். ஆத்மா மிகவும் சூட்சுமமானது. அது பூர்வ மத்தியில் இருக்கிறது என்பதை சாது சந்நியாசிகளும் அறிந்திருக்கிறார்கள். ஆனால் ஆத்மாவில் இந்த பாகத்தை நடிப்பதற்கான சம்ஸ்காரம் இருக்கிறது என்ற ஞானம் அவர்களிடம் இல்லை. ஆத்மாவில் சம்ஸ்காரம் எதுவும் இல்லை, ஆத்மாவில் எதுவும் ஒட்டாது என்று சிலர் சொல்கிறார்கள். வேறு சிலர் சம்ஸ்காரத்தின் அடிப்படையில்தான் பிறவி கிடைக்கிறது என்று சொல்கிறார்கள். கருத்து வேறுபாடுகள் நிறைய இருக்கிறது.
யார் முதலில் சத்யுகத்தில் வருகிறார்களோ, சூரியவம்ச ராஜா மற்றும் பிரஜை ஆகிறார்களோ அவர்களுக்கே 84 பிறவிகள் இருக்கின்றது. பிறகு சிலருக்கு 83, சிலருக்கு 80 பிறவிகள் கிடைக்கின்றது. சத்யுகத்தில் முழுமையாக 150 வருட ஆயுள் இருக்கும். யாரும் சீக்கிரமாக இறந்துவிட முடியாது. இந்த விஷயங்களை தந்தையே அமர்ந்து புரிய வைக்கிறார். உங்களுடைய ஆத்மா எப்படி இருக்கிறதோ அப்படியே எனது ஆத்மாவும் இருக்கிறது என்று தந்தை சொல்கிறார். நீங்கள் பிறப்பு இறப்பில் வருகிறீர்கள், நான் வருவதில்லை. ஆத்மா எவ்வளவு சிறியதாக இருக்கிறதோ அதே போல பரம்பிதா பரமாத்மாவும் சிறியதாக இருக்கிறார். ஆனால் அவர் மனித சிருஷ்டியின் விதை ரூபமாக ஞானம் நிறைந்தவராக இருக்கிறார் என்பதையும் புரிய வைக்க வேண்டும். இறைவனை அழைக்கிறார்கள் என்றால் நிச்சயம் வருவார்தானே. தூர தேசத்தில் வசிப்பவர் மாற்றான் தேசத்திற்கு வந்திருக்கிறார் என்ற பாடலும் இருக்கிறது. இப்போது நாம் மாற்றான் தேசத்தில், அதாவது ராவணனின் தேசத்தில் இருக்கிறோம் என்பது தந்தை மூலமாக தெரிய வந்திருக்கிறது. சத்யுக திரேதா யுகங்களில் நாம் ஈஸ்வரிய தேசத்தில், அதாவது நம்முடைய தேசத்தில் இருந்தோம். பிறகு துவாபர யுகத்தில் இருந்து நாம் மாற்றான் தேசத்தில், மாற்றான் ராஜ்யத்திற்கு வந்துவிட்டோம். விகார பாதையில் வந்துவிட்டோம். பிறகு பக்தி ஆரம்பமாகிறது. இப்போது ஆத்மா மற்றும் பரமாத்மாவிற்கிடையே என்ன வித்தியாசம் இருக்கிறது என்பதை நீங்கள் புரிந்திருக்கிறீர்கள். அவர் நாலெட்ஜ்ஃபுல்லாக, சதா தூய்மையாக, சுக கடலாக, ஆனந்த கடலாக இருக்கிறார். தூர தேசத்தில் இருப்பவரே இப்போது மாற்றான் தேசத்திற்கு வாருங்கள் என்று அந்த நிராகார பரமாத்மாவை அழைக்கிறார்கள். நாங்கள் தூய்மையற்றவர்களாகிவிட்டோம் என்று ஆத்மா அழைக்கிறது. எப்போது ராவண ராஜ்யம் முடிய வேண்டுமோ அப்போதுதான் நானும் வருவேன் என்று தந்தை சொல்கிறார். நான் சங்கம யுகத்தில் வருகிறேன், இது யாருக்கும் தெரியாது. தந்தைதான் வந்து நம்மை சொர்க்கத்திற்கு தகுதியுடையவர்களாக ஆக்குகிறார். மற்ற ஆத்மாக்களின் பாகமும் அவரவர்களுடையதாக இருக்கிறது என்பதும் புரிய வைக்கப்பட்டிருக்கிறது. பரமாத்மா பிறப்பு இறப்புக்கெல்லாம் அப்பாற்பட்டவர். அவர் நிச்சயம் வருகிறார். அதனால்தான் சிவராத்திரி கொண்டாடுகிறார்கள். ஆனால் அவர் எப்போது வருகிறார் என்பது யாருக்கும் தெரியாது. சும்மா அப்படியே சிவஜெயந்தி கொண்டாடி வருகிறார்கள். சொர்க்கத்தை படைப்பதற்கு அவர் நிச்சயம் சங்கமத்தில் வந்திருப்பார். தூய்மையற்றவர்களை தூய்மையாக்குவதற்கு நிச்சயம் சங்கம யுகத்தில்தான் வருவார் அல்லவா? தூய்மையாகுவதற்கு வேறு எந்த வழியும் இல்லை. ஒருவேளை இந்த ரகசியத்தை மனிதர்கள் தெரிந்து கொண்டு விட்டால் குளிப்பதற்கு கங்கை போன்ற இடங்களுக்கோ அல்லது திருவிழாக்களுக்கோ போக மாட்டார்கள். புது உலகத்தை ஸ்தாபனை செய்வதற்கு நான் வரவேண்டியதாக இருக்கிறது என்று தந்தை சொல்கிறார். பகவானுக்கு எண்ணம் வந்தது என்று சாஸ்திரத்திலும் இருக்கிறது. அப்படியென்றால் நிச்சயம் நாடகத்தின் திட்டப்படி எண்ணம் எழுந்திருக்கும். யாருக்காவது எப்படி புரிய வைப்பது என்று தந்தை தினந்தோறும் புரிய வைத்து கொண்டே இருக்கிறார். எல்லையற்ற தந்தை கற்பிக்கிறார் என்றால் அவசியம் அவர் சத்தியத்தை தான் சொல்வார் என்ற நம்பிக்கை ஏற்பட வேண்டும். இதில் குழப்பம் அடைவதற்கு எந்த விஷயமும் இல்லை. சில குழந்தைகள் உறுதியாகவும் சிலர் காயாகவும் இருக்கிறார்கள். பக்குவம் இல்லாதவர்கள் யாருக்கும் புரிய வைக்க முடியாது. ஒவ்வொருவருக்கும் அவரவர்களுக்கென்று புத்தி இருக்கிறது என்றும் தந்தை புரிந்து கொள்கிறார். சிலர் உடனே புரிந்து கொள்கிறார்கள். முடிந்த அளவிற்கு புரிய வைக்க வேண்டும். பிராமணர்கள் அனைவரும் ஒரே மாதிரியாக இருக்க மாட்டார்கள். குழந்தைகளிடம் தேக அபிமானம் அதிகமாக இருக்கிறது. அனைவரும் வரிசை கிரமமாக இருக்கிறார்கள் என்று இந்த பாபாவுக்கும் தெரியும். குழந்தைகள் டைரக்ஷன் படி நடக்க வேண்டும். பெரிய பாபா எதை சொன்னாலும் அதை ஏற்க வேண்டும். குருமார்கள் சொல்வதை ஏற்று வந்தீர்கள் தானே. இப்போது தந்தை சொர்க்கத்திற்கு அழைத்து செல்லக்கூடியவர்.
அவருடைய விஷயத்தை கண்ணை மூடிக்கொண்டு ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஆனால் அப்படிப்பட்ட நிச்சய புத்தி இல்லை. அதில் லாபமோ நஷ்டமோ அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஒருவேளை நஷ்டமே ஏற்பட்டாலும் அதற்கு சிவ் பாபா பொறுப்பாவார். எப்போதும் சிவ் பாபாவே சொல்கிறார் என்று புரிந்து கொள்ளுங்கள். பிரம்மா சொல்கிறார் என்று நினைக்காதீர்கள். இது அவருடைய ரதம், அவர் சரி செய்து விடுவார். நான் இருக்கிறேன் என்று சொல்கிறார். இந்த பிரம்மாவும் ஒருவேளை ஏதாவது சொன்னால் அதற்கும் நானே பொறுப்பு. ஆகையால் நீங்கள் கவலைப்பட வேண்டாம். சிவ் பாபாவை நினைவு செய்தால் மனநிலை இன்னும் உறுதியாகிவிடும். நிச்சயத்தினால் பாவ கர்மங்களும் அழிந்து போகும், பலமும் கிடைக்கும். எந்த அளவிற்கு தந்தையை நினைவு செய்வீர்களோ அந்த அளவிற்கு பலமும் அதிகம் கிடைக்கும். யார் ஸ்ரீமத் படி நடந்து சேவை செய்கிறார்களோ அவர்கள் உயர்ந்த பதவி அடைவார்கள். எல்லையற்ற தந்தைக்கு குழந்தைகள் மீது மிக அதிகமான அன்பு இருக்கிறது. அனைவரோடும் பேசிக்கொண்டே இருக்கிறார். வசதியாக அமர்ந்திருக்கிறீர்களா, எந்த சிரமமும் இல்லையே என்று குழந்தைகளை கேட்கிறார். குழந்தைகள் மீது அன்பு இருக்கிறது. யார் எந்த அளவு ஸ்ரீமத் படி சேவை செய்கிறார்களோ அந்த அளவு அன்பு இருக்கிறது. சேவையில்தான் நன்மை இருக்கிறது. சேவைக்கு எலும்புகளை கொடுக்க வேண்டும். ஏதாவது காரியத்தை செய்து கொண்டே இருந்தால் இந்த குழந்தை ஃபர்ஸ்ட் கிளாஸான குழந்தை என்ற எண்ணம் பாபாவின் உள்ளத்திலும் இருக்கும். ஆனால் போக போக சிலரை கிரகச்சாரம் பிடித்து கொள்கிறது. மாயாவின் தாக்குதலும் நடக்கிறது. கிரகச்சாரத்தின் காரணத்தினால் பிறகு ஞானத்தில் நடக்க முடிவதில்லை. அனைவரையும் சுகதாமத்தின் எஜமானர்களாக மாற்றுவதே உங்களுடைய வேலை. ஆகையால் யாருக்கும் துக்கம் கொடுக்க கூடாது. ஞானம் இல்லை என்றால் அதிக துக்கம் கொடுக்கிறார்கள். பிறகு எவ்வளவுதான் புரிய வைத்தாலும் புரிந்து கொள்வதில்லை. நல்ல நல்ல குழந்தைகள் யார் சேவையில் இருக்கிறார்களோ அவர்கள் பாபாவின் இதயத்தில் இருப்பார்கள். மிகவும் வேகமாக சென்று கொண்டே இருப்பார்கள். அதிக முயற்சி செய்கிறார்கள். அவர்களுக்கு சேவையிலும் மிகுந்த ஆர்வம் இருக்கும். யாருக்கு எந்த குணம் இருக்கிறதோ அதை பாபா வர்ணனை செய்கிறார். கடைபிடிக்க வேண்டிய முக்கியமான சாராம்சம். முதல் பாயிண்ட், சேவைக்கு எலும்புகளை கொடுக்க வேண்டும். எந்த விஷயத்திலும் சந்தேகத்தை எழுப்பக்கூடாது. அனைவருக்கும் சேவையினால் சுகம் கொடுக்க வேண்டும், துக்கம் கொடுக்க கூடாது. ரெண்டாவது பாயிண்ட், நிச்சயத்தின் பலத்தினால் தன்னுடைய மனநிலையை ஆடாததாக அசையாததாக ஆக்கிக்கொள்ள வேண்டும். என்ன ஸ்ரீமத் கிடைக்கிறதோ அதில் நன்மை அடங்கி இருக்கிறது. ஏனென்றால் பொறுப்பு தந்தையினுடையது. ஆகையால் கவலைப்படக்கூடாது. வரதானம், சகஜ யோகத்தை இயற்கையான சுபாவமாக ஆக்கிக்கொள்ளக்கூடிய ஒவ்வொரு சப்ஜெக்டிலும் பர்ஃபெக்ட் ஆகுங்கள். எப்படி தந்தையின் குழந்தைகளாக இருக்கிறீர்கள், இதில் எந்த பர்சன்டேஜும் கிடையாது. அதே போல நிரந்தர சகஜ யோகி அல்லது நிரந்தர யோகியாகும் நிலையில் இப்போது பர்சன்டேஜ் முடிந்துவிட வேண்டும். இயற்கையான சுபாவம் ஆகிவிட வேண்டும். எப்படி குறிப்பாக யாருக்காவது ஏதாவது சுபாவம் இருந்தது என்றால் விரும்பவில்லை என்றாலும் அந்த சுபாவத்திற்கு வசமாகி அப்படியே செய்து கொண்டிருப்பார்கள். அதே போல இதுவும் இயற்கையான சுபாவம் ஆகிவிட வேண்டும். என்ன செய்வது, எப்படி யோகம் செய்வது என்ற விஷயங்கள் முடிந்துவிட வேண்டும். அப்போது ஒவ்வொரு சப்ஜெக்டிலும் பர்ஃபெக்ட் ஆகிவிடுவீர்கள். பர்ஃபெக்ட் என்றால் எஃபெக்ட் மற்றும் டிஃபெக்டை கடந்து இருப்பது, அதாவது தாக்கம் மற்றும் குறைபாடுகளை கடந்து இருப்பது. ஸ்லோகன், சகித்து கொள்ள வேண்டுமென்றால் சந்தோஷமாக சகித்து கொள்ளுங்கள், கட்டாயத்தின் பேரில் அல்ல. ஓம் சாந்தி.
திருநாள் மீண்டும். கடவுளே அது நீ வந்த நேரம். கலியுகம் இது விடை பெறும் காலம். சத்திய யுகம் அது நிலை பெறும் நேரம். கல்ப கல்பமாய் சந்திப்போம் நாமும். திரும்புதே அந்த திருநாள் மீண்டும். கடவுளே அது நீ வந்த நேரம். கலியுகம் இது விடை பெறும் காலம். சத்திய யுகம் அது நிலை பெறும் நேரம். கல்ப கல்பமாய் சந்திப்போம் நாமும். கல்ப கல்பமாய் சந்திப்போம். ஓ திரும்புதே அந்த திருநாள் மீண்டும். தேவைகள் அனைத்தையும் முடித்து வைத்தாயே. மாயையை தாக்க வியூகம் தீட்டினாய். யுகத்தை மாற்றிட அடிக்கல் நாட்டினாய். ஓ திரும்புதே அந்த திருநாள் மீண்டும். கடவுளே அது நீ வந்த நேரம். கடவுளே அது நீ வந்த நேரம். கலியுகம் இது விடை பெறும் காலம். கலியுகம்